வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்புடன் இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும். அப்படின்றதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்து அதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். அந்த நோய்களை நமக்கு வராமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இதுக்கு ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. விட்டமின்கள், நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள்லாம் நிறைய நிறைந்திருக்கிறதால தான் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் தருது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளக்கக்கூடிய தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கிறது. பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அறவே அந்த பிரச்சனைகள் நீக்குவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை பயன்படுத்தலாம். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை தூண்டுவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸை பயன்படுத்தலாம். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனை எல்லாம் மிக விரைவில் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் நீக்கப்பட்டு அடர்த்தியான தலைமுடி கருகருவென்று வளர்வதற்கு, தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையை கட்டி காப்பது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கிறது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகம் இருக்கு. தினமும் காலையில் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார்சத்து, உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்குது. ஸோ உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் நெல்லிக்காய் ஜூஸ் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு நமக்கு வழிவகை செய்யும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடல் எடையை குறைத்து வச்சுக்கலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையுமே நமக்கு ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுத்தலாம். வளரக்கூடிய குழந்தைகள் முதல் இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட வேண்டும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களின் செயல்பாட்டை வெகுவாக குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இந்த செல்கள் தான் நமக்கு எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்த கொடுத்ததுல அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவாக குறைந்திருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நீங்க பெற்று 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம் முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கிறது. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படுகிறது. எனவே கண்கள்
கண்கள் சார்ந்த மாலைக்கண் நோய் பிரச்சனை, கருவிழி திசுக்கள் குறைபாடு ஏற்படுவது, கண்புரை ஏற்படுவது, கண் பார்வை மங்கி போவது போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கொண்டு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போறதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்கும். நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. மேலும் நமது ஞாபக சக்தியும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தை கூட நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது தடுத்துக் கொள்ளலாம். எனவே மூளை செயல்திறன் நன்றாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் துணை புரியும். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துகிறது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்பட்டவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துவதால வறட்டு இருமல் போன்றவையெல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை செய்து அதனால நச்சு கிருமிகளை நம்மளுடைய உடலிருந்து வெளியேறிடும். சுவாச நோய்கள் நமக்கு எதுவும் இருக்காது. ஆஸ்துமா நோய், அந்த மாதிரி பலவிதமான மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படக்கூடிய நோய் என எதுவுமே இல்லாமல் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோஸ்க்ளெரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளத்தில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கு. அந்த குறைபாடு தான் ஆர்த்திரோஸ்க்ளெரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறைபாடு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த குறைபாடை குணப்படுத்திக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதால இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கும். இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறத நம்ம இதனால் உறுதிப்படுத்திக்கலாம். இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கும். சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொரு ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை கொடுக்கிறது. தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக செயல்படுது. ஸோ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அதை நீக்கி நம்ம சிறந்த சரும பொலிவை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இதனால பிளாக் பிம்பிள்ஸ், அந்த கரும் புள்ளிகள், பிம்பிள்ஸ், முகப்பொருட்கள், அப்புறம் நம்மளுடைய டார்க் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் நமக்கு ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதிக நேரம் கண் விழிக்கிறது, மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸை தினமும் எடுத்துக்கிறது, உடல் உஷ்ணம் போன்ற இந்த மாதிரி பல காரணங்களால பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம் போன்ற செரிமான கோளாறுகள் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி அதிக நேரம் கண் விழிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். நான்வெஜ் ஃபுட்ஸ் தினமும் எடுத்துக்கிறத நிறுத்தணும். அளவோடு தான் அதை சாப்பிடணும். உடல் உஷ்ணம் உங்களுக்கு நீங்கி போவதற்கு, உடலை குளிர்ச்சிப்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கணும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் பருகி வருபவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்துமே வெளியேறுது. வாயு தொல்லைகளை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்குகிறது. உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுக்கிறது. வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை நெல்லிக்காய் ஜூஸ்
ஜூஸ் சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக தடுக்குது. சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்து மிக்க ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அளவோடு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நீங்கள் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஒருவேளை அதிகரிக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.